நமது இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்க லட்சுமி செராமிக்ஸில் டைல்ஸ் வாங்குங்கள். கொரோனா தொற்றில் இருந்து தப்பிக்க நாம் வீட்டிற்குள் இருந்தால் மட்டும் போதாது, மனிதர்களிடம் இருந்து மனிதர்களுக்கு கொரோனா பரவுவதால் வெளியில் இருந்து வரும் யார் வேண்டுமானாலும் வீட்டிற்குள் கொரோனாவை கொண்டு வரலாம். எனவே இந்த பெருந்தொற்று நம்மை தாக்காமல் இருக்க கை கழுவுவதை தவிர வேறு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதனை பார்ப்போம். கண்ணுக்கே தெரியாத உயிரற்ற ஒரு பொருள்தான் வைரஸ். ஆனால் அது பல உயிர்களை குடித்து இன்று உலகையே நிலைகுலைய வைத்துள்ளது. உயிரற்ற இந்த வைரஸ் மூக்கு, கண்கள் ஆகியவற்றின் வழியே மனிதர்களுக்குள் நுழையும் போது உயிருள்ள செல்களில் ஒட்டிக்கொண்டு பல வைரஸ்களாக பெருகி படர்கிறது. எனவேதான் ஆன்டிபயாட்டிக் மருந்துகளால் இந்த வைரஸை கொல்ல முடியாது. ஆனால் அது உடலுக்குள் நுழையும் முன் சோப்பு நுரையின் மூலமாக சுலபமாக சிதைக்கலாம். அதற்கு வெளிப்புற பாதுகாப்பாக இருக்கும் கொழுப்பை கரைக்க சுமார் 20 வினாடிகளுக்கு சோப்பு போட்டு கைகளை கழுவ வேண்டும் என்கின்றனர் கொரோனா வைரஸ் ஆய்வாளர்கள். கைகளை கழுவும் போது நகத்திற்குள் வைரஸ் மறையாமல் இருக்க நகங்களை வெட்டி தூய்மையாக இருப்பது நல்லது. சூடான நீரும் வைரஸின் கொழுப்பை கரைக்கும் ஆற்றல் படைத்தது என்கின்றனர் ஆய்வாளர்கள். சுமார் 25 டிகிரி செல்சியஸ் சூடான நீரில் சோப்பு தேய்த்து முகம் மற்றும் கைகளை கழுவலாம் என்பதோடு துணிகளையும் வெந்நீரில் அலச வேண்டியது அவசியம். ஏனென்றால் கொரோனா கிருமி அட்டை பெட்டி, தாமிரம், எவர் சில்வர் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களில் மட்டுமல்லாமல் பயன்படுத்திய அல்லது பயன்படுத்தாத துணிகளிலும் தாள்களிலும் கூட இருக்கும் என்கிறது கொரோனா குறித்து ஆய்வு செய்து வரும் அமெரிக்காவின் ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகம். எனவே பயன்படுத்திய துணிகளையும் தாள்களையும் உதற வேண்டாம் என்றும், உதரும் போது காற்றில் சுமார் 3 மணி நேரம் வரை இருக்கும் கொரோனா வைரஸ் மூக்கு வழியாக உடலுக்குள் செல்லவும் வாய்ப்பு இருப்பதாகவும் ஆய்வாளர்கள் எச்சரிக்கிறார்கள். சோப்பு, வெந்நீர் மட்டுமல்லாமல் ஆல்கஹாலும் கொழுப்பால் சூழப்பட்டுள்ள வைரஸை சிதைக்கக்கூடிய தன்மை கொண்டது. 65% ஆல்கஹால் கொண்ட சானிடைசர் கொரோனா வைரஸை சிதைக்கிறது. எனவேதான் வீட்டில் உள்ள பூட்டு, கைப்பிடிகள், செல்போன், கைக்கடிகாரம், கணினிகள், மேஜைகள், டிவி போன்ற பொருட்களை தொடுவதற்கு முன்னும் பின்னும் கைகளை சானிடைசர் கொண்டோ அல்லது சோப்பால் கழுவியோ தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். வீட்டு ஏசி மற்றும் வாகன ஏசியில் கொரோனா வைரஸ் நிலையாக இருக்கும் தன்மை கொண்டது. மேலும் இருளிலும் அது நிலைத்திருக்கும் என கூறப்படுகிறது. எனவே பிரகாசமான, இயற்கை காற்றோட்டமான இடங்களில் நீண்ட நேரம் வைரஸ் நிலைத்திருக்கும் வாய்ப்புகள் குறைவு என்கிறது ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகம். நமது இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்க லட்சுமி செராமிக்ஸில் டைல்ஸ் வாங்குங்கள்.